ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும். துருப்பிடிச்ச பைப்பெல்லாம் எப்படி பளபளன்னு பளிச்சுன்னு ஆகுறது அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு பவுலில் இந்த மாதிரி சோப்புத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலா லிக்விட் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஜாமா கழுவுற நாரால் அந்த சோப்புத்தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், துருப்பிடிச்ச பைப்பு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும் அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம். தேய்ச்சி விட்டுட்டு உடனே கழுவி விட்டுறணும். ஊற வைக்கணும், அரை மணி நேரம் இருக்கணும், 10 நிமிஷம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தேய்ச்ச உடனே கழுவி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்ட உடனே கழுவி விட்றேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது பைப்பு மாதிரி நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாத்ரூமில் உள்ள ஆங்கர் ரொம்ப கரையாக இருக்கும், ஏன்னா தண்ணி பட்டு பட்டு. அதே மாதிரி தான் ஈஸியான டிப்ஸ் தான் நான் சொன்னல, சோப்பு தூளும் ஆளாகும். அதே மாதிரி தேய்ச்சி கழுவி விடுங்க. பாருங்கள் தேக்கி தேக்கி எப்படி அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகுதுன்னு. துருவெல்லாம் எடுத்துரும். ஆளா துருவெல்லாம் எடுத்துரும். இங்கே பாருங்கள், தேய்ச்சி விட்டுட்டு உடனே கழுவி விட்டுருணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.